जय गरुड़ सुपर्णा विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्रानन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवम् अयग्रीवम् अहं प्रपद्ये। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमद्रङ्गशटारि सम्य विमराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुत्वहात्य षडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीन शासनवशं नारायणं योगिनं। श्रीमते श्रीलक्ष्मी नृसिंहदिव्यपादुका सेवक श्रीमन्षडगोप श्रीनारायण यतीन्द्र महादेशिकाय नमः। वेदांत देशिक यदीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्रियं नारायणाद्य यति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः। श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समदीतवन्दं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं। श्रीमते वात्स्य श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः। अस्मद्गुरुभ्यो नमः। जयत्याश्रितसन्त्रास द्वान्दविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। लक्ष्मीपते यतिपतेश्च दयैकदाम्नोः योऽसौ पुरा समजनिष्टजगत्तितार्थं प्राच्यं प्रकाशयतु नः परमं रहस्यं संवाद एष शरणागतिमन्त्रसारः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அடியனுக்கு ஒரு பரம பாக்கியம். வில்லிவலம் ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய 100வது மகோத்சவ கொண்டாட்டங்கள் நடந்துருக்க ஒரு அற்புதமான வருஷம் இந்த வருஷம். அதில் சரண் சேவகர்கள் எல்லாம் சேர்ந்து உத்தமமான உத்திரட்டாதி அப்படின்னு மாசம் அழகிய சிங்கருடைய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கொண்டாடிட்டு வரும். அதற்கு அங்கமாக இந்த மாதம் பங்குனி மாதம் நம்மளுக்கு உயர்ந்த 2 பண்டிகைகள் வருது. ஒன்று கத்தியத்ரயம் அவதரித்த பங்குனி உத்திரம், அடுத்தது ஸ்ரீராம நவமி. அடியோங்களுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்களுடைய நியமனம் படி அடியோங்கள் சரண் சேவகர்கள் அடியோங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இந்த 2 அக்கேஷனை லிங்க் பண்ணி உபன்யாசங்களா உங்க எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். பகவத் ராமானுஜர் ஒரு அற்புதமான பங்குனி உத்திர நன்னாள்ல நம்பெருமாளும் பிராட்டியும் இருந்த சேர்த்தி சேவையில அங்கு சரணாகதி கத்தியம் அப்படிங்கிற உயர்ந்த ஒரு கிரந்தத்தின் மூலமா சரணாகதி பண்ணி அங்க இருக்கவா எல்லாருக்கும் மோட்ச கிடைக்கிறதுக்கு வழிவகுத்தார். அந்த சரணாகதி கத்தியத்துக்கு நம்ம வில்லிவலம் அழகிய சிங்கர் ஒரு அற்புதமான ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கார். அந்த வியாக்கியானத்துடைய பேரு ஏரார் குணமும் எழில் உருவும் அப்படிங்கிற வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு லூசிட் தமிழ்ல ராமாயணத்திலேருந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பகவத் ராமானுஜர் பெருமாளை அட்ரஸ் பண்ணும்போது பெருமாளுடைய குணங்களை சொல்லி அட்ரஸ் பண்றார். அந்த குணங்களுடைய பிரபாவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னா பெருமாள் விபவாவதாரத்திலையும் அர்ச்சாவதாரத்திலையும் எப்படி அந்த குணங்களை நம்மளுக்கு டிபிக்ட் பண்ணி காமிச்சிருக்கான் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸோட பாஷ்யக்காரர் சரணாகதி கத்தியத்துல சொல்லியிருக்க சில விஷயங்களை குணங்களை அழகிய சிங்கர் தன்னுடைய வியாக்கியானத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க. பாஷ்யக்காரருடைய கிரந்தங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைலி ஒன்று உண்டு, அதாவது ஸ்டைல். அது என்ன அப்படின்னு பார்த்தா, சுவாமி ராமானுஜர் தன்னுடைய கிரந்தங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் சரணாகதி கத்தியம், அதுக்கப்புறம் கீதா பாஷ்யம், இந்த மாதிரி கிரந்தங்களில் பார்க்கும்போது பெருமாளை முதல்ல அவருடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார் பாஷ்யக்காரர். ஒரு அனுபவ பிரவாகமாக பெருமாளுடைய கல்யாண குணங்களை அப்படியே அடுத்தடுத்து லிஸ்ட் பண்ணுறார் பாஷ்யக்காரர். அதாவது அகிலஹேய பிரத்யநீக கல்யாணைக்கதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஞானானந்தைக்க ஸ்வரூபா அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய ஒவ்வொரு குணங்களை எடுத்து லிஸ்ட் பண்றார். எப்படி லிஸ்ட் பண்றார் அப்படின்னு பார்த்தா, ஞான பலைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுர்ய காம்பீரிய ஔதாரிய சாதுர்ய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம
சத்யகாம சத்யசங்கல்ப கிருதித்வ கிருதிஜதாத்ய சங்கேய கல்யாண குணகணௌஹ மகோர்ணவ அப்படின்னு பெருமாளை வந்து கூப்பிடுறார். ஹே சத்யகாமா, ஹே சத்யசங்கல்பா, பரபிரம்மபூத புருஷோத்தம மகாவிபூதே ஸ்ரீமன் நாராயணா வைகுண்டநாதா, இப்படி பெருமாளை குணங்களை சொல்லி பெருமாளுடைய அழக சொல்லி அதுக்கப்புறம் பெருமாளை விழிச்சொல்கள் மூலமா அட்ரஸிங் வேர்ட்ஸ் மூலமா பெருமாளை கூப்பிடுற தன்னுடைய சரணாகதியா அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி. இதுல ஒரு முக்கியமான சில திருநாமங்கள் அங்க சொல்லி பாஷ்யக்காரர் பெருமாளை கூப்பிடுறார். என்ன கூப்பிடுறார் அப்படின்னா, அகில ஜகத் சுவாமின், அஸ்மத் சுவாமின், சத்யகாமா, சத்யசங்கல்பா, சகலேதர விலக்ஷணா, அர்த்தி கல்பகா, ஆபத் சகா, ஸ்ரீமன் நாராயணா, அசரண்ய சரண்ய அனன்ய சரண துவத்பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சொல்லி பெருமாளை பல விதமா பல திருநாமங்களை கொண்டு கூப்பிடுற. இன்னைக்கு அடியேனுக்கு நியமனம் பண்ண டாபிக் அர்த்தி கல்பக அப்படிங்கிற பெருமாளுடைய இந்த திருநாமம். பெருமாள் எங்க அர்த்தி கல்பகனா இருக்கான், அவனை ஏன் பாஷ்யக்காரர் அர்த்தி கல்பகனா கூப்பிடுறார் அப்படின்றத நம்ம அழகிய சிங்கருடைய ஏறார் குணமும் எழில் உருவும் அப்படிங்கிற இந்த வியாக்கியானத்தின் மூலமா ராமாவதாரத்தை கொண்டு நம்ம அனுபவிக்க போறோம். இந்த ஏறார் குணமும் எழில் உருவும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான கிரந்தம். இது 4 வருஷம் அழகிய சிங்கர் அருள்மொழிகளா ஸ்ரீ நிருசிம்மப்பிரியால வெளிவந்ததை 3 பகுதிகளா, அதாவது உயர்வர உயர்நலம் உடையவன், புலன்கொள் வடிவு, ஆறாத அழகமுதம் அப்படின்னு சொல்லி 3 அங்கங்களா 3 பார்ட்ஸா இந்த புஸ்தகத்தை பெருமாளுடைய எழில் பொலிவு எப்படி இருக்கு, அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் எப்படி இருக்கு, அவனுடைய குணங்களுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத ஒரு பியூட்டிஃபுல் லூசிட் விஷயமா அழகிய சிங்கர் இந்த புஸ்தகத்துல சாதிச்சிருக்கார். இந்த கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு பர்டிகுலர் வியாக்கியானத்துக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாமி ராமானுஜர் அருளி செய்த கத்தியத்ரயம், அதாவது சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம், இது 3 சேர்ந்தது தான் கத்தியத்ரயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கத்தியத்ரயத்துக்கு சுத்த பிரகாஷிகாச்சாரியர் சுதர்சன சூரி அவர்கள் சம்ஸ்கிருதத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பெரியவாச்சான் பிள்ளை தமிழ வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகனும் ரக்ஷா கிரந்தங்களை இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இப்படிப்பட்ட இந்த வியாக்கியானங்கள்லாம் பல இருக்கும்போது அழகிய சிங்கர் நம்மளெல்லாம் நம்ம மேலே இருக்கிற ஒரு கருணையில் அவர் என்ன பண்ணியிருக்க, இந்த எல்லா வியாக்கியானங்கள்ல இருக்கிற விஷயங்களை எடுத்து நம்மளுக்கு புரியிற ஒரு விதத்துல, நம்மளுக்கு புரியிற ஒரு லூசிட் தமிழ்ல அவர் சாச்சிருக்கார் அப்படிங்கிறது இந்த வியாக்கியானத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெருமாளுடைய திருநாமம்னா அர்த்தி கல்பகன் அப்படிங்கிற திருநாமம். அழகிய சிங்கர் இந்த வியாக்கியானத்துல முதல்ல இந்த அர்த்தி கல்பகன் அப்படிங்கிற ஒரு பதத்துக்கு 4 மீனிங்கை சொல்லியிருக்கார். 4 மீனிங். ஃபர்ஸ்ட், இந்த அர்த்தி கல்பகன் அப்படின்னாலே இது ஒரு விழிச்சொல், பெருமாளை கூப்பிடுற. அதாவது இதோட சிம்பிள் மீனிங் அப்படி என்னன்னு பார்த்தா, யாசிப்பவர்களுக்கு கற்பக விருட்சம் போல இருக்கும் பெருமாளே அப்படின்றது இதோட சிம்பிள். அர்த்தி அப்படின்னா யாசிப்பவர்கள், அவர்களுக்கு கல்பக விருட்சமா, அதாவது கற்பக மரமா பெருமாள் இருக்கான். கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய விருட்சம் கற்பக விருட்சம். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த விருட்சமா பெருமாள் இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பெருமாள் கிட்ட போயிட்டு நம்மளுக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம், யாச்சிக்கிறோம். அப்படி பண்ணும்போது பெருமாள் நம்ம கேட்டதை பெருமாள் கொடுக்குறான் அப்படிங்கிறது இதோடைய ஒரு ஹை லெவல் மீனிங். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அழகிய சிங்கர் இந்த ஃபர்ஸ்ட் மீனிங், அதாவது யாசிப்பவர்களுக்கு கற்பக விருட்சமா பெருமாள் இருக்கான் அப்படிங்கிறத பெருமாள் ராமாவதாரத்திலையும் காமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றார். ராமாவதாரத்துல அயோத்தியா காண்டத்துல ஒரு அற்புதமான ஸ்லோகம், ச சர்வான் அர்த்தினோ திருஷ்ட்வா சமேத்திய பிரதிநந்தியச்ச அப்படின்னு ஸ்லோகம். அதாவது ராமபிரான் அரண்மனைக்கு அங்க வந்துள்ள பாகவதர்கள் எல்லார்கிட்டையும் நெருங்கி பழகி அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு அவர்களை கொண்டாடி அவளுக்கு வேண்டியதை கொடுத்துருக்கான் ஸ்ரீராமன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ச சர்வான் அர்த்தினோ திருஷ்ட்வா சமேத்திய பிரதிநந்தியச்ச அப்படின்னு பெருமாளுக்கு தங்கிட்ட யாராவது ஒருத்தர் ஏதாவது கேட்டா ரொம்ப சந்தோஷம் அடைவான். ஜென்ரலா நம்ம போய் யார்கிட்டயாவது ஏதோ கேட்டா அவகிட்ட இருந்துடுத்துனா நம்மளுக்கு கொடுக்குற மனசு இருக்குவான்னு நினைச்சுக்கலாம், அவ கொடுப்பா. இன்கேஸ் அவகிட்ட இல்லைன்னா அப்ப என்ன பண்ணுவா, ஐயோ என்னால கொடுக்க முடியலன்னு ஒரு வருத்தம் வரும் அவளுக்கு.
பெருமாள் அப்படி கிடையாது. இங்க இருக்கிற நித்திய விபூதி, லீலா விபூதி எல்லாம் அவனுடைய சொத்து, அவனுடைய ஐஸ்வர்யம். அப்படி இருக்கும்போது நம்ம கேட்கறத கொடுக்க முடியாத அளவுக்கு பெருமாளுக்கு ஒரு சுச்சுவேஷனே வராது. அதனால பெருமாள் யாரு போய் கேட்டாலும் ரொம்ப சந்தோஷப்படுவானா, அவளுக்கு கேட்டது எல்லாத்தையும் கொடுப்பானாம். அடுத்தது இது வந்து ஒரு ஹை லெவல் மீனிங். யாசிப்பவர்களுக்கு கற்பக விருட்சமா இருக்கான் பெருமாள் அப்படின்னு. ஆனா நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங் சூக்ஷ்மமான ஒரு அர்த்தத்தை சொல்றா. அதுதான் 2வது மீனிங் அப்படின்னு சொல்லி அழிசிங்கர் இங்க எடுக்கிறார். அது என்னதுன்னா, யாசிக்கின்றதும் கொடுப்பதுமான கல்பக விருட்சம். பெருமாள் போய் யாசிக்கிறானாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவன் கல்பக விருட்சமா இருந்து கொடுக்குறான். பெருமாள் என்ன யாசிக்கிறான்? நம்மலாம் எப்படிப்பட்டவா தெரியுமா? ஹைலி ஈகோயிஸ்டிக் பீப்புள். ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்கணும்னா கூட நம்மலாம் ரொம்ப யோசிப்போம். பெருமாள் கிட்ட போய் நம்ம மோட்சம் கொடுன்னு கேட்கறதுக்கு கூட நம்ம வந்து யோசிப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஈகோயிஸ்டிக் அகங்காரம் மமகாரத்தோட நம்ம இருக்கோம். எல்லாம் ராவணனுடைய இம்பாக்ட் நம்ம மனசுல, ராவணன் துரியோதனன் இவாளெல்லாம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஏபிஎன் சுவாமி சொல்வார். அப்படிப்பட்ட நம்மள பெருமாள் வந்து நம்ம கிட்ட சொல்றான், என்கிட்ட வந்து நீங்க கேட்க கூடாதா? உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தானே நான் இருக்கேன், மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேனே, இங்க இருக்கிற ஐஸ்வர்யங்கள் வேணும்னாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், என்கிட்ட வந்து கேளுங்கன்னு பெருமாள் நம்ம கிட்ட வந்து யாசிக்கிறானா. தன்னை தந்த கற்பகம் அவன் நம்ம கிட்ட வந்து யாசிக்கிறான், என்கிட்ட வந்து கேளுங்கன்னு. அப்படி பெருமாள் முதல்ல யாசிக்கிறான், அதுக்கப்புறம் நம்மளுக்கு மனசு மாறுறது, நம்ம போய் கேட்குறோம் ஆச்சாரியர்கள் மூலமா. இப்போ நம்மளுக்கு தெரியறது பெருமாள் எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு. அப்புறம் நம்ம போய் பெருமாளை கேட்குறோம், உடனே பெருமாள் தன்னை தந்த கற்பகமா நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான், அர்த்தி கல்பகனா அவன் இருக்கான் அப்படின்னு தெரியறது. இதை தான் சுவாமி நம்மாழ்வார் ஒரு அற்புதமான பாசுரத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். பற்பனாவன் உயர்வர உயரும் பெருந்திரலோன் ஏற்பரன் என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகில் போலும் வெங்கடனல் வெற்பன் விசும்போர் பிரான் எந்தை தாமோதரனே அப்படின்னு இந்த பாசுரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில கீவேர்ட்ஸை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றார். என்னை ஆக்கி, என்னை கொண்டு, எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் அப்படிங்கிற, அதாவது என்ன ஒரு சத்தாக்கி, ஒரு நல்லபடியா என்னையும் பெருமாள் கிட்ட போற அளவுக்கு ஆக்கி, என்னை கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட எம்பெருமான் எப்படின்னா அவன் பரம போகியனா, அவன் என் அமுதம் அப்படிங்கிறார் ஆழ்வார் இந்த இடத்துல. அழகிய சிங்கர் இந்த வியாக்கியானத்தை சொல்லி முடிச்சுட்டு இங்க தன்னை தந்த கற்பகம் அப்படின்னு சொல்லி சொல்றாருல நம்மாழ்வார், அதுக்கு இந்த அர்த்தி கல்பகனுக்கு லிங்க் பண்ணி அழகிய சிங்கர் ஒரு டேபுலேஷன் போடுறார். அழகிய சிங்கருடைய இந்த கமெண்ட்ரிஸ் எல்லாமே ரொம்ப இனோவேட்டிவ் தாட் ப்ராசஸ். நம்மலாம் இப்போ சொல்கிறோம் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் பண்ணணும், இப்படி ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும். அழகிய சிங்கருடைய வியாக்கியானத்தை பார்த்தா அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒரு விஷயத்தை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அது அப்படிங்கிறதுலாம் அவர் தன்னுடைய வியாக்கியானத்தில் ஃபாலோ பண்ணதை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணலாம். இதெல்லாம் தான் இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி எங்களுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்கள் பார்த்தீங்களா இந்த இடத்துல அழிசிங்கர் எப்படி ஒரு இனோவேட்டிவாக இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சுட்டு நம்ம பண்ற விஷயங்களெல்லாம் அன்னைக்கு வியாக்கியானத்திலேயே அவர் காமிச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி. இங்க அழகிய சிங்கர் ஒரு அற்புதமான ஒரு டேபிளை போடுறார். அந்த டேபிள் என்னன்னா, கற்பக விருட்சத்துக்கும் பெருமாளுக்கும், பெருமாளை வந்து கற்பக விருட்சமா சொல்றோம், பட் இவா 2 பேருக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு ஃபோர் டிஃபரன்ஸ் சொல்றாரு அழகிய சிங்கர். ஃபர்ஸ்ட், கற்பக விருட்சம் யாசிப்பவர்களை உண்டாக்காது, ஆனா பெருமாள் அப்படி கிடையாது. அதுதான் இப்ப நம்ம செகண்ட் மீனிங் பார்த்துட்டு இருக்கோம். யாசிப்பவர்களை உண்டாக்கி தன்னை தந்த கற்பகம், தான் போய் முதல்ல யாசிப்பான், யாசிப்பவர்களை உண்டாக்குவான், அதுக்கப்புறம் தன்னையும் அவன் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கற்பகம் அர்த்திகளை உண்டாக்காது. அடுத்தது கற்பகத்துக்கு வந்து ஒரு லெவலுக்கு தான் கொடுக்க முடியும், அதுக்கு ஒரு லிமிட்டட் பவர்ஸ் இருக்கு. அந்த லிமிட்டட் பவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கற்பக விருட்சத்தால கொடுக்க முடியும். ஆனா பெருமாள் அப்படி கிடையாது, என்ன வேணாலும் கொடுப்பான், எவ்வளவு வேணாலும் கொடுப்பான், எத்தனை வாட்டி வேணாலும் கொடுப்பான். ஸோ ஒரு குறைவில்லாம கொடுக்கக்கூடிய சக்தி கற்பக விருட்சத்துக்கு கிடையாது, அது எம்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னு. அடுத்தது கற்பக விருட்சத்துக்கிட்ட போயிட்டு உன்னையே நீ கொடு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த கற்பக விருட்சம் கொடுக்கும். ஆனா அது எப்படி இருக்கும்? இங்க பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல சொல்றார், நாரும் நரம்புமாக பட்டையும் கிளையுமாக, அதாவது நாருணர் ஒரு கற்பக விருட்சம் இருக்கு, அந்த கற்பக விருட்சத்துக்கு போயிட்டு நீயே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டானா அந்த கற்பக விருட்சம் தன்னை கொடுக்கறதுனே வச்சுக்கோங்க. என்ன கிடைக்கும்? போய் அந்த கற்பக விருட்சத்தை நம்ம ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம் இல்லை, அது என்ன பண்ண முடியும்? ஒரு பார்க்கு, ஸ்டெம்மு, லீஃபு, அதை வச்சுட்டு நம்ம என்ன என்ஜாய் பண்ண முடியும்? ஆனால் பெருமாள் அப்படி கிடையாது. அவன் வந்து அபார சௌந்தர்ய மகோததி அப்படிங்கிறார் பாஷக்காரர். இங்கே பெருமாள் வந்து ஒரு கரையற்ற அழகு கடல்.
அவனை எவ்வளோ எவ்வளோ நம்ம அனுபவிச்சாலும் அந்த அனுபவத்துடைய பரிவாகம் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கணும்னு இருக்கும். அவன் வந்து பெருமாள் கிட்ட போய் அவனையே கேட்டா கூட பிரம்மானுபவத்துல பெருமாள் தன்னையே தரும் கற்பகமா இருக்கான் அப்படின்னு சொல்லி அது நார்மல் கற்பகத்துக்கு முடியாது அப்படின்னு அழகிய சிங்கர் எடுக்கிறார். அடுத்தது 4வதா சொல்றாரு அழகிய சிங்கர், இங்க வந்து கற்பக விருட்சம் அவ்வளோ போகியம் கிடையாதே அப்படின்னு. நம்ம இப்பதானே பார்த்தோம், நாரும் நரம்புமா தான் இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெருமாள் எப்படி, அவன் கொடுக்கிற வஸ்துக்கள் எல்லாமே போகியம், பரம போகியமான மோட்சத்தையே நம்மளுக்கு தரான், அவனையே நம்மளுக்கு தரான். அதை கொடுக்கக்கூடிய பெருமாள் யாரு, அவனும் பரமபோகியன். அப்படி நம்மளுக்கு பரமபோகியனான எம்பெருமான் பரமபோகியங்களான அனைத்தையும் தரான் அப்படின்னு சொல்லிட்டு அழகிய சிங்கர் இவா 2 பேருக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸை வந்து ஒரு டேபுலர் ஃபார்ம்ல அழகா போட்டு புல்லட் பாயிண்டா லிஸ்ட் பண்றார். அடுத்தது 3வது அர்த்தத்துக்கு போகலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமான அர்த்தம். இது என்னன்னா, அர்த்தினக கல்பகாக எஸ்ய சக அர்த்தி கல்பக, அதாவது யாச்சகர்கள், பெருமாள் கிட்ட வந்து ஒருத்தர் யாசிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த யாச்சகர்கள் அவர்கள் வந்து கற்பக விருட்சமா மாறிடுவா அப்படிங்கிறா இந்த அர்த்தத்துல. அதாவது எஸ்ய அர்த்தினக, யாரு வந்து யாசிக்கிறாளோ கல்பகாக அவ கற்பக விருட்சமா மாறிடுவாளாம். அது எப்படி, இங்க அழகிய சிங்கர் யாதவாப்துதயம் அப்படிங்கிற சுவாமி தேசிகனுடைய ஒரு மகா காவியம், அதாவது கிருஷ்ணாவதாரம் யதுவம்சத்துடைய அபியுதயம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு காவியத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ற. இந்த யாதவாப்துதயம் அப்படிங்கிற மகாகாவியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மகாபாரதம், அதுடைய கிள பாகமான ஹரிவம்சம், சேஷ தர்மம், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பாகவதம், பல புராணங்கள், இதிலெல்லாம் வந்து யதுவம்சத்துடைய பெருமையும் கிருஷ்ணாவதாரத்துடைய லீலைகளையும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு காவியமா மகா காவியமா சுவாமி தேசிகன் அருளிச்சது தான் இந்த யாதவாபூதியம். இதுல யாதவர்களுடைய அந்த அரசர்கள் எப்படி இருந்தா, அவளுடைய பெருமை என்ன அப்படின்னு சுவாமி தேசிகன் ஒரு அற்புதமான ஸ்லோகத்துல சொல்றார். அர்த்தினக பிரதமே தஸ்ய சரவான் பர்யுபூரையன் அப்படிங்கிற சுவாமி தேசிகன். இங்க வந்து இந்த ஸ்லோகம் வந்து அழகிய சிங்கருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகமா. ஏபிஎன் சுவாமி அடிக்கடி சொல்வார், எப்பெல்லாம் இந்த ஸ்லோகம் சொல்லும் போதெல்லாம் அழகிய சிங்கர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க, என்ன ஒரு ஸ்லோகம், யதுவம்சத்துடைய பெருமையை எப்படிப்பட்ட பெருமையா சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாராம் அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லி ஏபிஎன் சுவாமி சொல்லியிருக்கார் காலக்ஷேபத்துல. இந்த ஸ்லோகத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஸோ இப்போ வந்து ஒரு எது மகாராஜர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட வந்து ஒருத்தர் ஒரு புலவர்னே வச்சுக்கலாம், ஒரு கஷ்டத்தில் இருக்க ஒரு புலவர், அவர் வந்து கேட்குறார், எனக்கு ஏதோ வஸ்துக்கள் வேணும், ஏதோ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எது மகாராஜா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறார். அவர் திரும்பி போயின்னு இருக்கும்போது இன்னொரு ஒரு புலவர் வராருன்னு வச்சுக்கோங்க. அந்த புலவர் வந்து யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போதான் நான் இவ்வளோ சாமான் வாங்கிட்டு வந்தேன், அந்த மகாராஜா புண்ணியவான், அவங்ககிட்ட போய் கேளு, அவன் கண்டிப்பாக எல்லாத்தையும் கொடுப்பான் அப்படின்னு தானே நம்ம சொல்லி அனுப்புவோம். நம்ம வந்து ஆள் காட்டி நம்ம வந்து அங்கே போங்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எது மகாராஜன் கிட்டேலேருந்து யாசிச்சு பொருள்களை வாங்கிட்டு போடணுவா, அவளே ஒரு கற்பக விருட்சமா அடுத்து வரவா எல்லாருக்கும் அவ கொடுக்க ஆரம்பிச்சிருவாளாம். அதாவது யாசிப்பவர்களை கற்பக விருட்சமாக்கி அவ மற்றவாளை வந்து மற்றவாளுக்கு கொடுக்குற அளவுக்கு, அந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுவாளாம் யதுவம்ச ராஜாக்கள் அப்படின்றது இந்த ஸ்லோகம். அர்த்தினக பிரதமே தஸ்ய சரமான் பரிபூரையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் அது ஒருத்தர் இல்லை, அதுக்கு அந்த லைன்ல ஒரு 10,000 புலவர்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அத்தனை பேருக்கு இந்த முதல்ல வாங்கி போனவாளே கொடுக்க ஆரம்பிச்சிருவாளாம். அடுத்து அவ வந்து கொடுத்தவா அடுத்தவாளுக்கு கொடுப்பாளாம், அவ கொடுத்தவா அடுத்தவாள். அந்த அளவுக்கு இந்த எது மகாராஜாக்கள்லாம் கொடையாளிகளா இருந்தா, வள்ளல்களா இருந்தா. அப்படிப்பட்ட குணம் நம்ம பெருமாளுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யாசிக்க வந்தவர்கள் வள்ளல் ஆயிட்டா, யாசிக்க வந்தவர்கள் உதாரர்கள் ஆயிட்டா, யாசிக்க வந்தவர்கள் கற்பக விருட்சம் ஆயிட்டா அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தம், 3வது அர்த்தம். இத கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் கிட்ட சொல்றார், ஏ அர்ஜுனா, என்கிட்ட 4 விதமா என்கிட்ட வந்து பொருட்களை கேட்கிறா. சில பேர் ஐஸ்வர்யம் கேட்கிறா, புது ஐஸ்வர்யம். சில பேர் இழந்த ஐஸ்வர்யத்தை திரும்பி கொடுன்னு கேட்கிறா. சில பேர் வந்து கைவல்ய அனுபவத்தை கேட்கிறா. சில பேர் மோக்ஷானுபவத்தை கேட்கிறா. இந்த 4 பேருமே யார் தெரியுமா? அவள்லாம் உதாரர்கள். அதாவது பெருமாள் கிட்ட போய் நம்ம யாசிக்கிறோம், பெருமாள் சொல்றார் என்கிட்ட வந்து கேட்கிறவாள்லாம் உதாரர்கள் அப்படிங்கிறார், அவுதாரியம் உள்ளவர்கள் அப்படிங்கிறார். அது ஏன்னா அவள்லாம் வந்து என்கிட்ட கேட்கவே தானே என்னுடைய வள்ளல் தன்மை வெள்ள தெரியுது, அப்போ அவளை நான் கொண்டாடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்கிட்ட யாசிக்க வரவர்களை
கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் கிட்ட சொல்றார், உதாரா சர்வ ஏவைதே அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் உதாரர்கள்டா அப்படின்னு சொல்லி சொல்றார். இது 3வது அர்த்தம். அடுத்து 4வது அர்த்தம், ரொம்ப அழகான அர்த்தம். அர்த்தினக கல்பயதீதி அர்த்த கல்பக அப்படின்னு சொல்ற அழகிய சிங்கரிங்க. அர்த்திகளை உண்டாக்குகிறான் எம்பெருமான் அப்படின்னு. இதுக்கு ரொம்ப அழகா ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறார் அழகிய சிங்கர். எப்படின்னா, இப்போ நம்ம போய் ஏதோ ஒரு விஷயம் வேணும், ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காரோ இல்லை ஏதோ ஒன்று வேணும்னு வச்சுக்கோங்க. ஒரு உத்தியோகம் கிடைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பசங்க நல்லபடியாக படிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அங்கே இருக்க பல தேவதைகள் தேவதாந்திரங்கள் இவாக்கிட்டெல்லாம் போய் சில பேர் கேட்பா. தேவதாந்திரங்கள் அப்படின்னா பிரம்மா, சிவன், இந்திரன், அப்புறம் முருகன், நீங்கள் என்னென்ன தேவதைகள், மகாவிஷ்ணுவை தவிர எல்லா தேவதைகளையும் அதில் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. இவாள்லாம் தேவதாந்திரங்கள். இந்த தேவதாந்திரங்கள் கிட்ட போய் கேட்டா அவளாம் என்ன பண்ணுவா, நம்ம கேட்கறத கண்டிப்பாக கொடுப்பா. ஏன்னா பெருமாள் இவா எல்லாருக்குமே ஒரு லிமிட்டெட் பவர்ஸ் கொடுத்துருக்கான். அவள் கிட்ட போய் யார் கேட்குறாளோ அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுக்கக்கூடிய ஒரு பவரை பெருமாள் தான் இவாளுக்கெல்லாம் கொடுத்துருக்கான். அந்த லிமிட்டெட் பவர்ஸை வச்சுட்டு அவள் நம்மளுக்கு என்ன நம்ம போய் கேட்குறோமோ நம்ம வேண்டுதலை அவள் கண்டிப்பாக நிறைவேற்றுவா. ஆனால் பெருமாள் கிட்ட போய் வேண்டுறதுக்கும் இவா கிட்ட போய் வேண்டுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக இங்கே அழகிய சிங்கர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. பெருமாள் கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்டோம் அப்படின்னா, பெருமாள் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் விஷயம்னே வச்சுக்கோங்களேன், எனக்கு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு தேவதாந்திரக்கிட்ட போய் அந்த ஒரு பிரார்த்தனையை நம்ம சொன்னோம்னா அது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை பலிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த மெட்டீரியலிஸ்டிக் டிசையர்லேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்குமா, அந்த மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு ஒரு வித்ட்ராயல் இருக்குமா அப்படின்னா இருக்காது. மேலும் மேலும் நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக தான் அந்த தேவதைகள் யோசிக்க வைப்பா. ஆனால் பெருமாள் அப்படி கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் நம்ம போய் வியாசிக்கிறது மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தால் கூட அதை பெருமாள் நம்மளுக்கு கொடுத்துருவான். கொடுத்துட்டு ஸ்லோலி ஹீ வில் ஸ்டார்ட் சேஞ்ச் அவர் மைண்ட் ஃப்ரம் வித்ட்ராயல் ஃப்ரம் மெட்டீரியலிஸ்டிக் ப்ரெஷர் அண்ட் நம்மளை ஸ்லோவாக பகவத் விஷயங்களில் அவன் டைவர்ட் பண்ணுவானா பெருமாள். அதுதான் இங்கே அப்போ என்ன ஆகும், மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்த நம்ம பெருமாள் என்ன பண்ணுறான், யாசிக்க வைக்கிறான். என்னத்தை யாசிக்க வைக்கிறான், மோட்சத்தையே யாசிக்க வைக்கிறான். ஆக மொத்தம் இங்கே பெருமாள் நம்மளை யாசிப்பவர்களை உண்டாக்குகிறவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தினக கல்பயதீதி அர்த்தி கல்பக அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4வது அர்த்தத்தை அழகிய சிங்கர் கொடுக்குற. சரி, பெருமாள் கற்பகவரம் அப்படின்னு புரிஞ்சிடுது எங்களுக்கு. ஆனால் இது எப்படி நாங்கள் ரிலேட் பண்ணுறது அப்படின்னும் போது தான் இங்கே ராமாவதாரத்துலேருந்து பல எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து அழகிய சிங்கர் பெருமாள் எப்படி கற்பக விருட்சமாக இருந்தான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ராமாவதாரம் அப்படிங்கிறதே சுவாமி தேசிகன் சொல்லும்போது ஜங்கம பாரிஜாதா, பெருமாள் ஒரு மொபைல் பாரிஜாதம் அப்படின்னு சொல்கிறார். அது என்னன்னு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்த பார்க்கலாம். இப்போது ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு ஏதாவது ஒரு நிழல் வேணும், எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு வெயிலாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம போய் ஒரு மரத்தை தேடி அதுக்கு கீழே போய் நம்ம உட்காந்துப்போம். கரெக்டா? ஆனால் பெருமாள் எப்படிப்பட்ட மரம்னா நம்மளை தேடி வருவானாம் பெருமாள். மொபைல் பாரிஜாதம் அப்படிங்கிறார் இங்கே சுவாமி தேசிகன். அதை இங்கே அழகிய சிங்கர் எடுத்து கோட் பண்ணுறார். ஃபஸ்ட்டு பெருமாளை மரமாக நம்ம எப்படி பார்க்குறதுன்னா, தாரை பெருமாளை மரமாக சொல்கிறா ராமாயணத்தில் சொல்கிறா, நிவாச விருக்ஷ சாதுனாம் ஆபன்னானாம் பராகதிஹி அப்படிங்கிற. நிவாச விருக்ஷ சாதுனாம் அப்படின்னா வாலி கிட்ட தாரை சொல்கிறா, வாலி நீ ராமனை சாதாரணமாக நினைக்காத, சாதுக்களுக்கு நிழலை தரும் மரம் போன்றவன் ராமன் அப்படிங்கிறா வாலி, அப்படிங்கிறா தாரை. இதுலேருந்து என்ன தெரியறது, பெருமாள் ஒரு மரம் அப்படின்னு தெரியுது. யூஸ்வலாக மரத்தை தாடி தான் நம்ம போவோம். ஆனால் இங்கே இந்த ராமன் அப்படிங்கிற கற்பக விருட்சம் மகரிஷிகளை தேடி காட்டுக்கு வருது. இதை ரொம்ப அழகாக சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, பெருமாளை ஒரு நடமாடும் கற்பக விருட்சம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மகரிஷிகள் ஆசிரமத்துக்கு போய் அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பெருமாள் 10 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரமமாக போகிறார். சுதீக்ஷ்ணர், சரபங்கர், அகஸ்தியர் இப்படின்னு லிஸ்ட் பண்ணலாம். அத்தனை ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கும் போய் அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவளுக்கு வேண்டிய அந்த இதெல்லாம் பெருமாள் பூர்த்தி பண்ணுறான். தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாத அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் பெருமாளை ஒரு மொபைல் பாரிஜாதம் அப்படின்னே சொல்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்த அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி சொல்வார். யூஸ்வலாக தனி மரம் தோப்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு. ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா,
தனி மரமான ராமன் தோப்பான ஆரண்யம், அதாவது வனத்துக்கு போய் அங்க பெருமாள் என்ன பண்றான், ராமனே தோப்பினை தேடிய தனிமரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான சுவாரஸ்யத்தை அடியவங்களுடைய ஆச்சாரியன் சாதிக்கிறது உண்டு இந்த ஸ்லோகத்துக்கு. அப்படி பெருமாள் சாதுக்களுக்கு நிழலை தரும் மரமாக, கற்பக விருட்சமாக, அதுவும் நடமாடும் கற்பக விருட்சமாக ராமாயணத்துல இருந்தான் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளுக்கு தெரியறது. இந்த கற்பக விருட்சம் சரி, நீங்க ராமாயணத்துல சொல்றீங்க, இதை நாங்க எப்படி இப்ப ரிலேட் பண்றது? நம்ம டெய்லி நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம் 4 பெருமாளை சேவிக்கணும். ஸ்ரீரங்கம், திருமலை, அப்புறம் வரதன் ஹஸ்திகிரி, அதுக்கப்புறம் யதுசைலம் அப்படிங்கிற மேல்கோட்டை. இந்த 4 பெருமாளையும் சேவிக்கும் போது ஒரு அற்புதமான ஸ்லோகத்துல ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாதிரி சிக்கராலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்தி சைல சிக்கரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசம் நமாமி சிரசா யதுசைல தீபம் அப்படின்னு இந்த 4 பெருமாளை நம்ம சேவிக்கிறோம். இதுல ஸ்ரீ ஹஸ்தி சைல சிக்கரோஜ்வல பாரிஜாதம், அந்த ராமனா இருந்தவன் வேற யாரும் இல்ல, அந்த சீதா பைராட்டி வேற யாரும் இல்ல, இங்க வரதனா பெருந்தேவியா ஹஸ்திகிரின்ற மலைக்கு மேல ஹஸ்தி சைலத்துல கற்பக விருட்சமா ஹஸ்தி சைல சிக்கரோஜ்வல பாரிஜாதம் அப்படின்னு இருக்கானே, அவன்தான் நம்ம வரதன் தான் ராமன் அப்படின்னு நம்ம டெய்லி சேவிக்கிறோம் அப்படின்னு தெரியுது. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், வரதனை நீங்க எப்படி கற்பக விருட்சம் சொல்றீங்கன்னா, வரதனை நம்ம போய் சேவிக்கும் போது உற்சவமூர்த்தியில நீங்க பாத்தீங்கன்னா பெருமாளுடைய திருக்கரங்கள்ல இந்த இடத்துல ஒரு பாரிஜாதம் மொட்டு புஷ்பத்தை நீங்க அழகா சேவிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பெருமாளை சேவிக்கும் போது சேவிங்க. இந்த இடத்துல பெருமாள் தான் கற்பக விருட்சம் அப்படிங்கிறத இன்னைக்கும் தன்னோட திருக்கரங்கள்ல ஒரு குட்டி அழகான பாரிஜாத புஷ்பத்தோட காட்சி அளிக்கிறான். அப்ப அவன்தானே பாரிஜாத கற்பக மரம், அவன்தானே பாரிஜாத மரம். அப்படிப்பட்ட அந்த வரதன் நம்மளுக்கு எல்லா விதமான சகல சௌபாகியத்தையும் தரணும் அப்படின்னு நம்ம இந்த 4 ஸ்லோகத்து மூலமா டெய்லி 4 திக்குல இருக்கிற திவ்ய தேச பெருமான்களை சொல்லி சேவிக்கிறோம். அப்போ வரதனை பாரிஜாதமா நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னு தெரியுது. சரி, இந்த வரதன் எப்படிப்பட்ட ஒரு பாரிஜாதம் அப்படின்னா, இதை சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாஷத்துல ரொம்ப அழகா சொல்றார். விரத சிகரி சீம்னா சத்மவான் பத்மயோனேஹே துரக சமர வேத்யாம் ஷியாமலோ ஹவ்யவாக கலஷ ஜலதி கன்யா வல்லரி கல்பஷாக்கி கலையது குஷலம் ந கோபி காருண்ய ராசிஹி அப்படிங்கிற. இங்க பெருமாளை ஒரு கல்பஷாக்கி கற்பக மரமா சுவாமி தேசிகன் பாடியிருக்கார். எப்படிப்பட்ட கற்பக மரம் அப்படின்னா, அந்த கற்பக மரத்து மேல ஒரு கொடி, பொற்கொடியான பிராட்டி படர்ந்து இருக்காளாம். சரி, கற்பக மரம் இருக்கு, பிராட்டி எதுக்கு இருக்கா? நம்ம எப்பேற்பட்ட பாவம் பண்ணியிருக்கோம். பெருமாள் கிட்ட டைரக்டா போய் யாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மனசு வருமா? இப்பதான் பார்த்தோம், மனசு வராது. பெருமாளே என்கிட்ட கேளுங்கன்னா கூட நமக்கு போகிறதுக்கு நம்ம தயங்கின்னு இருப்போம். அப்படியே போனா கூட திட்டு வாங்குவோமோ அப்படின்ற பாப்பத்து, நம்மளோட பாப்பமே நம்மளுக்கு ஒரு விரோதியா இருக்கே அப்படின்ற பயம் இருக்கும். அப்போ பெருமாளை கண்டு அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புருஷகாரமா, நம்மளுக்கு ஒரு மீடியேட்டரா அந்த கற்பக விருட்சத்துக்கிட்ட போய் நம்மளுக்கு வேண்டியதை கேட்கறதுக்கு புருஷகாரமா இருக்கிறவ பெரிய பிராட்டியான மகாதேவியான பெருந்தேவியான நம்ம மகாலட்சுமி பிராட்டி. அந்த மகாலட்சுமி தான் ஒரு கன்யா வல்லரியா இங்க இருக்கா, பொற்கொடியா இந்த கற்பக மரத்துல சுத்தின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் கலஷ ஜலதி கன்யா வல்லரி கல்பஷாக்கி கலையது குஷலன கோபி காருண்ய ராசிஹி அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்கார். சரி, இந்த கற்பக மரம் இப்போ ஹஸ்திகிரி மேல இருக்குன்னு தெரியும், வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னா இன்னொரு இடத்துலயும் இருக்கு. யூஸ்வலா மரங்கள் எங்க இருக்கும்? ஒரு பொய்கை பக்கத்துல இருக்கும். அதாவது நீர்நிலைகள் எங்க இருக்கோ, நல்ல வாட்டர் பாடிஸ் இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்துல தான் மரங்கள் நல்ல செழிப்பா வரும். சுவாமி தேசிகன் சொல்றார், ஒரு கழுகு பொய்கை ஒன்று இருக்கு, ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்கை, கழுகு பொய்கை இருக்கு. அந்த கழுகு பொய்கையுடைய கரையில பெருமாள் ராமன் விஜயராகவனா ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தவன் அங்க இருக்கான். எப்படி இருக்கான்? கற்பக விருட்சமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்புக்குழி எம்பெருமான் விஜயராகவ பெருமாளை சுவாமி தேசிகன் பரமார்த்த ஸ்துதியில பாடும்போது ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாதம் உபாஸ்மஹே எத்த துங்கைர துங்கைஷ பிரணத்தை கிருஹ்யதே பலம் அப்படின்றார். அதாவது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்லாம் இந்த பாரிஜாதம் ஒரு டிஃபரன்ஸே பண்ணாது. யார் வேணாலும் போய் பெருமாள் கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். பெருமாள் அப்படிங்கிற அந்த பாரிஜாத மரம் கற்பக விருட்சம் தன்னையும் கொடுத்து நம்ம கேட்குற மற்ற வஸ்துக்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இந்த கற்பக விருட்சமான எம்பெருமான் வரதன்
எப்படி இருக்கான் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் இன்னொரு ஒரு அழகான பாசுரத்திலையும் வந்து சுவாமி தேசிகன் சொல்லியிருக்க. அதாவது வரதனுடைய ஆவிர் பாவத்தை எக்ஸ்பிளைன் பண்றது தான் மீவிரத மான்யம் அப்படிங்கிற நம்ம ஒரு அற்புதமான ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல சொல்லும்போது சுவாமி தேசிகன் சொல்ற, கொடி இரண்டோடு விடவி ஒன்று குளிர்ந்தவாறு குலாவலாம் அப்படிங்கிற. இங்க விடவின மரம், இங்க வந்து பெருமாளை வந்து கற்பக விருட்சமா பார்த்துக்கோங்க. அந்த மரத்துக்கு மேல ரெண்டு பூமி தேவி ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடிகள் படர்ந்திருக்கு அப்படி. அதாவது வரதன் ஆவிர்பவிக்கும் போது அவன் எப்படி ஆவிர்பவிச்சான் அப்படின்னா, அவன் ஆவிர்பவிக்கும் போதே ஒரு மரமா தான் ஆவிர்பவிச்சான். அதாவது கற்பக விருட்சமா தான். வரங்கள் கொடுக்குறான்ல, அதனால தானே வரங்கள் கொடுக்குறான். அது வந்து ப்ளூரல், நாட் ஈவன் சிங்குலர். வரங்கள் கொடுக்குறான் வரதன். அந்த வரதன் ஆவிர்பவிக்கும் போது கற்பக விருட்சமா தான் ஆவிர்பவிக்கிறான். அவன் மேல ஸ்ரீதேவி பூதேவின் ரெண்டு கொடிகள் படர்ந்திருக்கு அப்படின்னு, கொடி இரண்டோடு விடவி ஒன்று குளிர்ந்தவாறு குலாவலாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் பாடுற. சரி, இங்க வந்து இதை மரம்னு தானே சொல்லியிருக்கா, இதை எப்படி பாரிஜாத மரம் கற்பக விருட்சம்னு சொல்றீங்கன்னா, இதை எக்ஸ்பிளைன் பண்றவர் நடாதுரம்மாள். நடாதுரம்மாள் என்ன சொல்றார், அங்க அஸ்திகிரி அப்படிங்கிற அந்த மலைக்கு மேல ஒரு கற்பக விருட்சம் இருக்கு. அது என்ன கற்பக விருட்சம்னா பாரிஜாத கற்பக விருட்சம். அதுவும் அது யாருக்கான கற்பக விருட்சம் அப்படின்னா, பிரபன்னர்களுக்கான கற்பக விருட்சம், பிரபன்னர்களுக்கான பாரிஜாதம் அப்படிங்கிறார் நடாதுரம்மாள். நடாதுரம்மாள் பிரபன்ன பாரிஜாதம் அப்படின்னு ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்க. அடியனுக்கு வந்து பரம பாக்கியம் என்ன அப்படின்னா, அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்கள்கிட்ட 2017 காலக்ஷேபம் ஸ்டார்ட் பண்ண டைம்ல முதல்ல அடியன் கத்துக்க ஆரம்பிச்ச கிரந்தம் வந்து பிரபன்ன பாரிஜாதம் அப்படிங்கிற கிரந்தம். இந்த பிரபன்ன பாரிஜாதம்ன்ற கிரந்தத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பிரபத்தி சாஸ்திரத்தை ஒரு கேப்சியூலா கொடுத்துருக்க நடாதுரம்மாள். நடாதுரம்மாள் கிட்ட காலக்ஷேபம் பண்ண அப்புள்ளார் வளர்த்த கிளியான நம்ம சுவாமி தேசிகன் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் தான் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரம், மற்ற ரகசிய கிரந்தங்கள், நிக்ஷேப ரக்ஷை, அந்த மாதிரி எல்லா ரகசிய விஷயங்கள் சொல்ற கிரந்தங்கள்ல இந்த நடாதுரம்மாளுடைய பிரபன்ன பாரிஜாதத்தை பேஸ் பண்ணி தான் அருளி செய்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹஸ்திகிரி மேல இருக்கிற பாரிஜாதம், ஹஸ்திகிரி மேல இருக்கிற மரம் பாரிஜாதம். அந்த பாரிஜாதம் யாருக்குன்னா பிரபன்னர்களுக்கான பாரிஜாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடாதுரம்மாளுடைய இந்த புஸ்தகத்து மூலமா நம்மளுக்கு, கிரந்தம் மூலமா நம்மளுக்கு தெரியறது. சரி, இப்படிப்பட்ட இந்த ஹஸ்திகிரி மேல பெருமாள் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்துல முடிக்கும் போது சொல்றார், கரிஷிகர விடங்க ஸ்தாயின கல்ப விருக்ஷாத் பவதி பலமசேஷம் தஸ்ய ஹஸ்தாபச்சேயம் அப்படிங்கிற. அதாவது அந்த ஹஸ்திகிரி மலைக்கு மேல ஒரு மாளிகைன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு கூண்டு மாதிரி, ஒரு புறா கூண்டு மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து பெருமாள் வந்து கற்பக விருட்சமா இருக்கான். அந்த கல்ப விருக்ஷாத் அப்படிங்கிற கற்பக விருட்சமா இருக்கான். அவன் அங்கே இருக்கும்போது எப்படி இருக்கான்னா, எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சமா இருக்கான். பலமசேஷம் அப்படிங்கிற அந்த பழங்கள் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம ஈஸியா போய் பிளக் பண்ணிக்கலாமா. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தொரடை எடுத்து அந்த பழங்களை பறிக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது. நீங்க போய் அந்த பெருமாளை சேவிங்கோ, உங்களுக்கு வேண்டிய பலன்களை எல்லாம் பெருமாள் வந்து அப்படியே லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி கையாலேயே ஈஸியா பறிக்கிற அளவுக்கு பெருமாள் அப்படிங்கிற அந்த கற்பக விருட்சம் வந்து அஸ்திகிரி மேல இருக்கான் அப்படின்னு சொல்லி, அந்த அஸ்திகிரின்ற மரகத மலை மேல பெருமாள் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத இந்த அற்புதமான வரதராஜ பஞ்சாஷத் ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அருளிச்சிருக்க. இப்படி எம்பெருமான் அப்படிங்கிறவன் ஒரு கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சத்தை தான் சுவாமி ராமானுஜர் அர்த்திகல்பகன், அர்த்திகல்பகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் கத்தியத்திரயத்துல. இங்க ஒரு கேள்வி இருக்கும், ஏன் வந்து இந்த பர்டிகுலர் திருநாமத்தை கொண்டு பாஷ்யக்காரர் சுவாமி ராமானுஜர் பெருமாளை ஏன் கூப்பிடணும்? இந்த நேம்க்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரீசன் இருக்கா அப்படின்னா, அதாவது போய் கேட்காதவாளுக்கு கூட என்கிட்ட வந்து கேளுங்கோ, என்கிட்ட யாசிங்கோ, உங்களுக்கு நான் எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற பெருமாள். அப்பதான் பார்த்தோம் நம்ம 4 விதமா அந்த அர்த்திகல்பகன் அப்படிங்கிறதுக்கு வார்த்தை மீனிங்ஸ் பார்த்தோம். அப்படி தங்கிட்ட வந்து கேட்காதவாளுக்கே வந்து என்ன கேளுங்கோ, நான் உங்களுக்கு தரேன், உங்ககிட்ட நான் கொடுக்கும்போது நீங்களே கல்பக விருட்சமா ஆயிடுவீங்கோ அப்படின்லாம் வந்து நம்மளை அர்த்திக்க வைக்கிற எம்பெருமான்
போய் ஒருத்தர் கேட்டா அப்ப எப்படி பண்ணுவான்? அவன் தன்னையே தரும் கற்பகமா மாறிடுறான்ல. அதை தானே நம்மாழ்வாரும் சொல்லியிருக்கார். ஸோ இங்க பாஷக்காரர் சொல்றார், நான் இப்ப வந்து இங்க இவ்வளோ பெரிய நினைச்சு பாருங்கோ, பெருமாள் பிராட்டி ஒரே மண்டபத்தை ஒரு ஏக சிம்மஹாசனத்துல இருக்கான். அந்த ஒரு டைம்ல சூஸ் பண்ணியிருக்கார் பாஷக்காரர் சரணாகதி கத்தியதா மூலமா சரணாகதி பண்றதுக்கு. இத்தனை பேருக்கு சரணாகதி கேட்க போறார், தனக்கும் கேட்க போறார். அப்போ பெருமாளை வந்து நீ யாசிக்காதவர்களுக்கே நீ எல்லாத்தையும் கொடுக்குற பெருமாளே, உங்ககிட்ட வந்து நான் இப்போ மோட்சம் கேட்க போறேன், எல்லாருக்கும் மோட்சம் கேட்க போறேன், நீ வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் இந்த ஒரு திருநாமத்தை இங்க கத்தியத்திரயத்துல பாஷ்யக்காரர் எடுத்து யூஸ் பண்றார் அப்படின்னு நம்ம அழகிய சிங்கர் வில்லியோலம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் அற்புதமா இந்த கிரந்தத்துல பல நுணுக்கங்களை சொல்லி இந்த வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கார். ஏறார் குணமும் எழிலுருவும் அப்படிங்கிற இந்த புஸ்தகத்துல ஏபிஎன் சுவாமியுடைய வெப்சைட் இருக்கு, apnswami.wordpress.com/publications. அந்த சைட்ல போனீங்கன்னா கூட இந்த புஸ்தகத்தை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாரும் அழகிய சிங்கருடைய இந்த சதமான மகோத்சவத்துல பெருமாளுடைய குணங்களை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிரபன்னர்களுடைய டைம் பாஸ், காலக்ஷேபம். நீங்க ஒரு பிரபன்னனை ஆனப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், பெருமாளுடைய குணங்களை அனுசந்தானம் பண்ணணும். அந்த குணங்களை அனுசந்தானம் பண்ணணும்னா நம்மளுக்கு அது புரியணும்ல. அது புரியறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமா ஒரு ஈஸி டூலா அமைஞ்சது தான் அழகிய சிங்கர் அருளி செய்த இந்த கிரந்தம். இந்த கிரந்தத்தை நீங்க எல்லாரும் கண்டிப்பா வாசிக்கணும் இந்த அற்புதமான சதமான மகோத்சவம் டைம்ல அப்படின்னு அடியன் பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த புஸ்தகத்தை அடிகளுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர் உபன்யாசமாகவும் சாதிச்சிருக்கார். புஸ்தகத்தை வாசிக்க முடியாதவா, உபன்யாசம் கேட்கணும்னு நினைக்கிறவா அது மூலமாகவும் இந்த அனுபவத்தை பெறலாம். கண்டிப்பா அழகிய சிங்கருடைய இந்த அற்புதமான வியாக்கியானத்தை இந்த பங்குனி உத்திரம், ஸ்ரீராம நவமி இந்த மாதிரி ஒரு நன்னாள்ல எல்லாரும் சேவிச்சு பலன் பெறணும் அப்படிங்கிறத அடியன் வந்து பிரார்த்திச்சுக்கிறேன். சத்துமுகேஸ்வர முகைஹி புத்திரபௌத்ராதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிருஹமேதினே கவி கதக சிம்ஹ கதிதம் கடோர சுகுமார கும்ப கம்பீரம் பவ பயவேஷதமேதத் படத மகாவீர வைபவம் சுதியஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஜெய கருட சுபர்ணா அஸ்மத் குருப்யோ நமஹ.